லார்ட். ஒரு நாள் ஒரு மனிதன் தன்னுடைய கனவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசனமாக காணும்போது இப்படியாக கண்டான். அதிலே ஆண்டவரோடு நடந்து சென்று கொண்டிருக்கும்போது அந்த பாதையிலே 4 காலடி தடங்கள் காணப்பட்டது. அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு சில இடங்களிலே பார்த்தால் அதிலே 2 தடங்கள் மாத்திரமே இருந்தது. அதாவது ஒரு காலடி தடம் மாத்திரமே இருந்தது. அதை குறித்து அவனுக்கு ஒரு சந்தேகம் உண்டானது. உடனே ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே, இந்த இடங்களில் பார்க்கும்போது ஏன் ஆண்டவரே ஒரு காலடி தடம் மாத்திரமே இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகப்பன் அவர் சொல்லுகிறார், மகனே, சில இடங்களிலே பாதைகள் கடினமாக இருந்ததுனால நான் உன்னை தோளின் மேல் சுமந்து கொண்டு சென்றேன். அதனால்தான் அந்த இடங்களில் என்னுடைய காலடி தடம் இருந்தது. மற்ற இடங்களிலெல்லாம் உன்னுடைய தடம் இருக்கிறது. கடினமான இடங்களிலே நான் உன்னை தோளிலே சுமந்து கொண்டு சென்றதினால் அதில் என்னுடைய தடங்கள் மாத்திரமே இருந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். இதை தான் நாம் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆண்டவராகிய தேவன் அருமையாக இந்த வசனத்தில் சொல்லுகிறார், நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். இந்த 2025ஆம் வருடத்தை ஆண்டவர் கடந்து முடிக்கும்படியாக செய்ததின் முக்கிய காரணம் அவர் நம்மை தோள்களின் மேலே சுமந்து கொண்டு வந்தார். சில நேரங்களிலே கடினமான பாதைகளிலே நாம் எப்படி நடந்து வந்தோம் என்று சொல்லி திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக உள்ளது. நம்மை அதிசயத்தக்க விதமாய் ஆண்டவர் வழி நடத்தியுள்ள ஆண்டவர் இந்த வருடத்திலும் கூட 2026ஆம் வருடத்திலே கூட அவர் நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கலங்க வேண்டாம். நீங்கள் கடினமாக தோன்றுகிறது என்று நினைக்கும் பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் தன்னுடைய தோள்களின் மேலே உங்களை சுமந்து அவர்கள் எல்லாவற்றையும் கடந்து செல்ல உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கலங்காதீங்க. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் கலங்காமல் பயப்படாமல் இருங்க. ஆண்டவர் இந்த வருடத்தையும் கூட ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு மாதங்களிலும், ஒவ்வொரு நிமிடங்களிலும் உங்களோடு இருந்து வழிநடத்தி எல்லாவற்றையும் வெற்றிகரமாக உங்களுக்கு பிரயோஜனமாக மாற்ற அவரால் கூடும். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.